என் பேரு ஸ்ருதி கீர்த்தி. இங்க 90s கிட்ஸே இல்லையா? இருக்கீங்களா? லைட்டா சரி, ரைட், ஓகே. பயமா இருக்கு, பின்னாடி போறதா முன்னாடி போறதான்னு தெரியல. இல்ல, அதுதான் எனக்கு கொஞ்சம். சரி, இருக்கீங்கன்னா சந்தோஷம். இவங்க பவ்யா இதுக்கு முன்னாடி வயிற்றுல இருக்கிற பட்டாம்பூச்சிலாம் செத்து போயிடுச்சு. அது 2K கிட்ஸுக்கே அப்படின்னா எங்க 90s கிட்ஸ் வயிற்றுல எல்லாம் கரப்பாம்பூச்சி பறக்குது. அவன் போன்விட்டா குவிஸ் சாம்பியன் ஆஃப் இந்தியா, லைக் சைல்ட் ஜீனியஸ் ஆஃப் த இயர் ரன்னர் அப். ஓகே, இந்த 98 மார்க்ஸ், நாட் 100 மார்க்ஸ். பட் அதுவே எங்களுக்கு பெரிய ஹைப். ஸோ எங்கள் குவிஸ் டீச்சர் எங்களெல்லாம் மோட்டிவேட் பண்ணணும், இந்த பிள்ளைங்களெல்லாம் நியூஸ் பேப்பர் படிக்க கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீனியர்லாம் கூட்டிகிட்டு வராங்க. அப்போ தான் அவனை நான் பார்க்குறேன். நான் ஃபர்ஸ்ட் பெஞ்சர், ஓகேவா, குவிஸ் கிளாஸில். ஸோ அப்போ பார்த்த உடனே க்ரஷ் மேக்ஸ், வா சோ ஸ்மார்ட்யா, சோ க்யூட்யா, கட்டினா இவனை தான் கட்டுறோம். ஓகே, 6th ஸ்டாண்டர்ட்லேயே. அண்ட் அவர் ஒரு கேள்வி கேட்டார் கிளாஸில். MS சுப்புலக்ஷ்மின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அந்த MS சுப்புலக்ஷ்மி பேர்ல வாட் இஸ் த M ஸ்டாண்ட் ஃபார் அப்படின்னு கேட்டாங்க. இட்ஸ் மதுரை. He was like, yeah, that's absolutely right. I was like, crush noticed me, looked at me. இந்த கண்கள் இரண்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. 10th standard board exam pressure. அவன் 12th முடிச்சு எங்கேயோ போயிட்டான். I think he got into IIT Madras. First thing that I did after I got Facebook in 2011. ஐயோ சொல்லிட்டேனே, வயசெல்லாம் கால்குலேட் பண்ணாதீங்க. இல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல, எல்லாரும் மறந்துடுங்க. எல்லாரும் மறந்துட்டீங்க, கண்டிப்பா பண்ணுங்க. சோ அதுல top suggestion for you அப்படின்னு சொல்லிட்டு என் crush பேர் வந்துச்சு. Full stalker behavior, click accept, and he accepted my friend request also. I was like, நமக்கு சான்ஸ் இருக்கு. பட் இப்போதான் சாருக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்குது. எங்க? பூடாபெஸ்ட்ல. நீங்க சொன்னீங்கல்ல மரத்துல காய் தூங்க தேவை, பாய் உன் கால் சுத்துற நாய், இப்போ நான் இருக்கிறேன் பாருங்க, கவிதை ஸ்கில்ஸ். சார் போற ஊர் பேர் பூடாபெஸ்ட், ரைட்? ஸோ ஐ விஷ் யூ த பெஸ்ட் ஃபார் பூடாபெஸ்ட் அண்ட் ஐ சே குட் பை with a tear in my eye. 4 வரி எப்படி இறங்கணும் பாத்தீங்களா? கவிதை திணறி இருப்பாங்களே. எக்ஸாக்ட்லி, ரீட் ஜோன் பண்ணிட்டாங்க. So yeah, I learned to write kavidais with like killer rhyme schemes. அண்ணாலே கதை பேசுறது, and all of this went really well until the time that he fell in love with someone else from IIT Delhi. Now I see why IITs have these matrimony sites between themselves, because that's what ultimately happens. So avan literally guitar thukita all the way he went to Delhi, impressed her. Cafe Coffee Day la heart shaped top la lam potu avanga kondada aarambichtaanga. So yeah, those are the skills that I learned for my crush na Nasakarthu. Thank you. Hi Mudaya. ஆக்சுவலி இவ சொன்ன மாதிரி தான் எங்கள் அப்பாவை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு ரொம்ப ட்ரை பண்ணோம். அந்த 10th 11th படிக்கும் போது லவ்வில் மாட்டிப்போம்ல, மாட்டி தர்மடி வீட்டில். ஐயோயோ அந்த பையனும் வேணாம், எதுவும் வேணாம், தயவுசெய்து நீ அடிக்க மட்டும் செய்யாதீங்க, அப்படி ஒரு கான்செப்டில் போய். ஆனால் அப்பா என்கிட்ட பேசவே இல்லை. சரி, அப்பாவை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணிடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போதே கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எங்கே இது ஓடி போயிட போதோ அப்படின்னு சொல்லி கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஆல்மோஸ்ட் பார்த்தா எனக்கு 17ல் மேரேஜ் ஆகிடுச்சு. சரி, மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டோம். அப்பா ஃபுல் இம்ப்ரெஸ்டு, இனிமேல் நம்ம ஃப்ரீடமாக சுற்றலாம் அப்படின்னு நினச்சா அங்கே போனால் புருஷனை இம்ப்ரெஸ் பண்ணணுமாமே. இந்த கான்செப்ட் எனக்கு தெரியாது. ஐயோ படிக்க வேணாம், அத்தை பையன் வேற, ஜாலியாக போயிட்டோம், ஹனிமூன் போகலாம், எக்ஸாம் எழுத வேணாம், எவ்வளோ ஃப்ரீடம் இருக்குன்னு நினச்சிருப்போம். அங்கே போனால் சமைக்கணுமா, புருஷனை இம்ப்ரெஸ் பண்ணணுமா, ட்ரெஸ் பண்ணணுமா. எனக்கு 17 தான்டா ஆகுது, எனக்கு ஒன்றும் தெரியாதுடா. அப்புறம் சரி, அவருக்கு மேக்கப்னா ரொம்ப பிடிக்கும், ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். சரி, எப்படியாவது அவர் பண்ணிடணும், இம்ப்ரெஸ் பண்ணிடணும்டா, எப்படியாவது நம்மளை அவர் பைக்கில் பின்னாடி வச்சு கூட்டிகிட்டு போயிடணும்டா அப்படின்னு சொல்லி எல்லாம் எனக்கு தெரியாத மேக்கப் ஸ்கில்ஸ் எல்லாம் இறக்குறேன். ஒவ்வொரு வருஷமும் புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் கேட்குறாங்க, என்னடி உன்னை எப்படி அனுப்பணும், நீ என்ன இப்படி ஆகிட்டு இருக்க, குடும்ப குத்து விளக்காக அனுப்பணும், நீ இப்படி ஆகிட்டு இருக்க. ஆல்மோஸ்ட் இப்போ 15 இயர்ஸ் ஆகிடுச்சு மேரேஜ் ஆகி. இது என்னோட சின்ன பொண்ணு, அது என் பெரிய பையன். ஓகேவா? அப்படி அவங்க வளரும் போது நானும் சேர்ந்தே வளர்ந்துட்டேன். குழந்தையிலே குழந்தை பெற்றதுனால குழந்தையோட சேர்த்து நானும் வளர்ந்துட்டேன். ஆல்மோஸ்ட் அப்படியே ஓடிடுச்சு. நானும் பட்டி டிங்கரிங் பார்த்து ஒரு 10 வருஷம் அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. த லாஸ்ட் மினிட் எனக்கு புரிஞ்சுச்சு, நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் லவ் இம்ப்ரெஸ் பண்ணி வராது, அதுவாக வரணும். அதுக்காக நீ உன்னைய மோல்ட் பண்ணாத, உன்னை சேஞ்ச் பண்ணாத. ஃபஸ்ட்டு நீ உன்னைய லவ் பண்ணு. ஃபஸ்ட்டு மேக்கப்பை விட்டேன், அவருக்கு பிடிச்ச ஹேர் கட் பண்ணேன், எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி மாற்ற பழகினேன். என்னை நானே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அவர் என்னை எவ்வளோ டவுன் பண்ணாங்களோ
அதுக்கப்புறம் எனக்கே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் எனக்காக மாறும்போது, மேக்கப் போடாத போது, நானா இருக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. எனக்கு என்னை எப்போ பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிச்சோ அப்போதான் அவர் என் மேலே இம்ப்ரெஸ் ஆனார். ஸோ நவ் டுகெதர். சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் அதான் சொன்னேன், நான் சும்மா கதை கேட்க தான் வந்திருக்கேன், என்ன பண்ணுவீங்கன்னே தெரியாது அப்படின்னு. எல்லாரும் கதையும் கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. கண்டிப்பா. ஆமா, இனிமேல் கண்டிப்பா வந்துருவேன் நானு. எங்களுக்கு போர் அடிக்குது. இப்போ சாயந்தரம் 4:30 மணிக்கு பார்த்து தான் ரெஜிஸ்டர் பண்ணேன். ஸோ எல்லாரும் சொல்ற மாதிரி நம்ம அறியாமையே அப்பா அம்மாவை தான் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றோம். அது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க சொல்றாங்கன்னு எல்லா கிளாஸ்க்கும் போயிடுறோம், அவங்க சொல்றாங்கன்னு எல்லாம் கத்துக்கிறோம். எண்ட் ஆஃப் த டே ஏதோ ஒரு விதத்துல அவங்கள இம்ப்ரெஸ் பண்றோமா, கண்டிப்பா இம்ப்ரெஸ் பண்றோம். ஆனா அவங்க அதை வெளியே சொல்லவே மாட்டாங்க. ஒன்ஸ் அவங்களுக்கு நம்ம இம்ப்ரெஸ் பண்றோம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம நிறுத்திடுவோம் அப்படின்றது அவங்களுக்கும் நல்லா தெரியும். அதனால எந்த இடத்துலயும் அதை சொல்லவே மாட்டாங்க. ஸோ அப்படிதான் அவங்களுக்காக நான் பாட்டு கத்துக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் திரும்ப ஹிந்தி கிளாஸ் போனேன், ஹிந்தி கத்துக்கிட்டேன். அவங்களுக்கும் ஓரளவுக்கு அந்த ஹிந்தியில் நிறைய ராஷ்டிர பாஷா எக்ஸாம்லாம் எழுதுவாங்கல்ல, பிஏ பண்ணுற வரைக்கும் அந்த எக்ஸாம்லாம் பண்ணிட்டேன். இப்போ வரைக்கும் எனக்கு ஹிந்தி எழுத படிக்க மட்டும்தான் தெரியும், ஒரு வார்த்தையும் பேச தெரியாது. அந்த அளவுக்கு தான். எஸ், அப்படிதான் இருக்கு. யாராவது பேசினா திட்டுறாங்களா, என்ன பேசுறாங்கன்னு புரியும், பதிலுக்கு ஹிந்தியில திட்ட வராது. அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். உங்களுக்கு ஹிந்தி தெரியல வருத்தமா, ஹிந்தியில திட்ட தெரியல வருத்தமா? ஹிந்தி பேச வரலன்னு வருத்தம், திட்ட தெரியலன்றதும் வருத்தம் தான். அந்த மாதிரி ஒரு விஷயமும் அவங்களுக்காக நிறைய கத்துக்கிட்டேன். இப்போ அப்படி கற்று நான் வந்தது தான் எனக்கு இந்த தைரியம். ஏன்னா ஜென்ரலாக வீட்டில் நான் ரொம்ப பேச மாட்டேன், ரொம்ப ரிசர்வ். அதனால எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். மித்ரா எது சொன்னாலும் தலையாட்டுவா, மித்ரா கிட்ட என்ன வேணால் சொல்லலாம், மித்ரா எதுக்குமே கோவப்பட மாட்டான். இப்படி வீட்டில் எல்லாத்துக்கும் தலையை ஆட்டி 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 வெளியே தலையை ஆட்டுறதையே நிறுத்திட்டேன். நான் நிறைய பேச ஆரம்பிச்சிட்டேன். ஒரு விதத்தில் அவங்க சைலண்டாக இரு, பெரியவங்க கிட்ட இப்படி பேசக்கூடாது, இப்படி இருந்தால் தான் நீ இம்ப்ரெஸ் பண்ண முடியும், என்ன சொல்கிறது, பொண்ணுனா இப்படி இருந்தால் தான் இம்ப்ரெஸ் பண்ண முடியும். வீட்டில் எல்லாத்துக்கும் அதுக்கு ஓகே சொல்லி சொல்லி எங்கேயாவது வேற ஒரு இடம் கிடைக்கும் போது ஓகே இப்போ நம்ம பேசிடலாம்ல, இப்போ நம்ம இதை பண்ணிடலாம்ல, அப்படி ஒரு வேற விதமான இம்ப்ரெஸ் ஆகி ரொம்ப நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் வளர்ந்துருக்கு எனக்கு. எங்கே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலை, ஆனாலும் என்னால் பேச முடியுது. ஸோ இதுக்கான ரீசன் ஆப்வியஸாக அவங்க தான். ஸோ கிரெடிட் கோஸ் டு தெம். தேங்க்யூ. அதே மாதிரி எனக்கு இப்போ நான் ஜிம்முக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லாருமே என்ன சொல்கிறது டாம் பாயாக இருக்கிற, ரொம்ப பேசுகிறேன். ஆனால் நான் இப்போ ட்ரெஸ்அப் பண்ணியிருக்கிறது பார்த்தா யாருக்குமே அப்படி தோணாது. ஸோ ஜிம் சேரும் போது நான் வெயிட் லாஸ்க்காக நான் ஜிம் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கே தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன் அவரை. ஐ வாண்டட் டு இம்ப்ரெஸ் ஹிம் சம்ஹவ், பட் அந்த இம்ப்ரெஷன் இட் வாஸ் லைக் ஆஃப்டர் ஆல் த ஃபீலிங்ஸ் அட் டெவலப்ட். அது க்ரஷ்ஷா லவ்வா அது அந்த டைமில் இல்லை. பட் அது டெவலப் பண்ண உடனே ஐ வாண்டட் டு டூ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இட் இன்ஸ்பயர்ட் மீ ஸோ மச். அண்ட் அது நான் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கில் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சி ஐ வெண்ட் அஹெட் அண்ட் ஐ பிகேம் அ ஸ்டேட் லெவல் பவர் லிஃப்டர். And it just aches my heart that he never got to see it once because we are not together anymore. And that is one thing. And the second thing was like now ஒரு பெரிய அனலிசம் நிறைய வரும் தளபதி. அண்ட் அவங்க தலை ஏகே எதுனாலுமே ஏகே, இன்க்ளூடிங் கையில் இண்டெக்ஸ் ஃபிங்கரில் போட்டுக்க ரிங் கொண்டுமே ஹி ஃபாலோஸ் தலை அஜித்தோட இதுதான். அண்ட் அப்படி இருக்கிற போது சரி அவங்களுக்காக சரி அஜித் படம் பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது ஆசை மூவி, கண்டுகொண்டேன், அமர்கலம், அப்படியெல்லாம் வரிசையாக போச்சு. அண்ட் ஸோ இட் ஸ்டார்டட் வித் திஸ் சாங் கொஞ்ச நாள் பொறுத்தலைவா. அண்ட் இப்போ என் நண்பனே என்னை ஏத்தாய் அப்படின்னு முடிஞ்சிருச்சு. ஸோ எஸ், பட் ரைட் நவ் ஐ எம் ட்ரெஸ்ட் அப், ஐ எம் டால்ட் அப், அண்ட் ஐ திங்க் இட்ஸ் பிகாஸ் I just want to carry a little piece of him with me. So I felt like, okay, if I paathirna, maybe he like seeing looking at me with a bindi or with a jhumka. And so yeah, this is one thing I just wanted to say that I'm still carrying forward, though I don't have him in my life. Thank you. 10th லீவ்ல ஐ யூஸ் டு விளையாடிட்டு இருப்போம், ஊரில் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, எல்லாம் பேசி விளையாடிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு கீழே டைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஷிப்மெண்ட் வரும் லாரியில். ஸோ அப்புறம் என்னென்னா அவங்க ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் இறக்குனாங்கன்னா அவங்க ஜஸ்ட் ஒரு பேமெண்ட்னும் போது ஐ வாஸ் லைக் அது இன்னும் எங்கள் வீட்டில் கஷ்டம் அப்படி இப்படிலாம் கிடையாது. பட் ஐ யூஸ் திங்க் ஏன் நம்ம போய் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐ யூஸ் டு டேக் டைல்ஸ் ஃபார் மோர் தென் 2 hours. லைக் இந்த 2x2 இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஷிப்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு போய் பண்ணேன். ஜஸ்ட் கெட் அன் 100 rupee நோட், அது எடுத்துகிட்டு போய் எங்கள் அப்பாட்ட கொடுத்தேன். சரி எங்கே கிடச்சிது அப்படின்னு கேட்டேன். கிடச்சதா, இப்படி கஷ்டப்பட்டு 2 மணி நேரமாக தூக்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுத்த உடனே ஹி ஜஸ்ட் லைக் ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. பட் லேட்டர் ஹீஸ் நோ மோர். பட் ஒரு லேட்டராக ஒரு டைம் அம்மா அப்பா பர்ஸில் காசு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது தேர்ஸ் அந்த நான் சொன்னேன் இல்லையா,
பழைய 100 ரூபி நோட். ஸோ அந்த 100 ரூபி நோட் அப்போ வந்து சும்மா கேஷுவலாக எங்கே எடுத்துகிட்டு வந்த, எங்கே ஆட்டை போட்டு வந்துன்ற மாதிரி கேட்டார். பட் அந்த நோட் இருந்துச்சு அவர் பர்ஸில். அந்த நோட் எடுத்துகிட்டு போயிட்டு நான் நான் அந்த நோட்டை தான் எடுத்தேன். அது எனக்கு தெரியாது அந்த நோட்டா என்னன்றது. அம்மா வசதிக்கு இந்த நோட்டு எடுத்துகிட்டு போகாத அப்படின்னு சொன்னேன். ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு இது ஞாபகம் இருக்கான்னு கேட்டாங்க. எனக்கு தெரியாது அப்படின்னு. நீ வாங்கிட்டு வந்து கொடுத்தியா அந்த நோட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பத்திரமா வச்சுருக்காரு அது அப்படின்னு சொல்லிட்டு இப்போயும் அது இருக்குது. ஸோ அந்த நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெமரபிளான நோட்டு. அது ஒரு மாதிரி என்ன சும்மா போய் எதாவது எடுப்போமே 100 ரூபா வரும், அதில் 10 ரூபா நமக்கு கிடைக்கும், நம்ம போய் அதை விளாட்லாம் அப்படின்னு யோசிச்சது. பட் அது ஒரு சென்டிமெண்ட்லாக கிடச்சிது. இது வந்து கலையில் வருமா அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் ஏதோ ஒரு வகையில் என்னால் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஜஸ்ட் இதுதான். பட் ஆனால் நான் சொல்லணும்னு நினச்ச ஸ்டோரி இது கிடையாது. பட் எல்லாம் இங்கே இன்ஸ்பிரேஷனாக சொல்கிறீங்க. நான் சொன்னது ஃபன்னாக இருக்கும். ஐ மீன் மொக்க வாங்கின ஸ்டோரி அது. அது இப்போ வேண்டாம்னு நினைக்கிறேன். டைம் கிடைச்சா சொல்லலாம். ஸோ 2019 அந்த டைமில் தான் வந்து நான் ஆஃபீஸ் கலீகில் ஒரு பொண்ணு மேலே க்ரஷ் ஸ்டார்டட் டாக்கிங், கான்வர்சேஷன்லாம் பில்ட் ஆச்சு, எல்லாம் ஓகே, நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு திங் வாஸ் மிஸ்ஸிங். சரி இதான் என்ன, நமக்கு என்ன டேலண்ட் இருக்குது, சம்திங் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இம்ப்ரெஸ் ஆர் சம்திங், பார்க்கலாம் எப்படி 2 பேருக்குள்ள நல்ல கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு ஒரு சின்ன ஐடியா. ஸோ வழக்கம் போல் பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டும்போது மொக்கையான ஐடியாஸ்லாம் சொன்னானுங்க. நிச்சயம் அதை பண்ணு இது பண்ணு, எனக்கு தெரிந்தவே மாட்டானுங்கன்னு சொல்லிட்டு சரி ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். எனக்கு ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லுங்கடி, அதை என்ன சொல்லுங்க, அதை செல்லிங் பாயிண்ட் whatever அது எதாவது இருந்தால் சொல்லுங்கன்னா. செல்லிங் பாயிண்ட்டா உனக்கா அப்படின்னாங்க. எனக்கு கலாய்க்காதீங்க, எதாவது கொஞ்சம் யோசிச்சு எதாவது பார்த்து பண்ணுங்க, எனக்கு எதாவது வருமா எதாவது தெரிஞ்சு சொல்லுங்க அப்படின்னு. அவன் வந்து உடனே நீ நல்லா நரேட் பண்ணுவேடா, நரேஷன் ஏதாவது பண்ண அப்படின்னோடனே எனக்கு உள்ளுக்குள்ள அப்படியே ஒரு அவ்வளோ சந்தோஷம். ஏதோ எனக்கே தெரியாதெல்லாம் ஏதோ சொல்கிறாங்களே, ஏதோ புதுசாக என்ன இருக்குது அப்படின்னா. ஆமாம் நீங்கள் சும்மா லொடலோன்னு பேசி அதெல்லாம் எதாவது பேசு அப்படின்னா. இல்லை எனக்கு புரியல, இதுனா சர்க்கேசமா இல்லை காம்ப்ளிமெண்ட்டா என்ன ஒன்றே இல்லைடா, நரேட் பண்ணு, ஜஸ்ட் டூ சம்திங் அப்படின்னா. சரி நானும் போயிட்டு அவர்கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் என்னோட ட்ராவல் ஸ்டோரிஸ், நான் ட்ராவல் அ லாட். ஸோ என்னோட ட்ராவல் ஸ்டோரிஸ்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பித்தேன். ஸோ எல்லாத்தையும் நைட் ஃபுல்லாக கேட்பா, லைக் ஷி வாஸ் கோயிங் த்ரூ சம் பேட் ஃபேஸ் அந்த மாதிரிலாம். ஸோ ஐ வாஸ் லைக் டெல்லிங் ஹர் ஸ்டோரிஸ் அண்ட் நரேஷன் எவ்ரிதிங். ஸோ அதுவே வந்து ஒரு எண்ட் ஆஃப் த இதில் நான் கேட்கும்போது அமைதியாக இருப்பா. என்னாச்சு எதாவது ஓகேவா, யூ ஃபீல் சம்திங் அப்படின்னா. இல்லைடா நீ என்னமோ சொல்கிற, ஆனால் அது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது அப்படின்னா. சரி பரவாயில்ல, ஏதோ நமக்கும் ஏதோ ஒன்று கிளிக் ஆகுது சம்திங் ஏதோ ஸ்டோரிஸ்னாலன்னு. தென் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் நரேஷன் அண்ட் ஐ வென்ட் ஃபார் ஈவெண்ட்ஸ் நரேஷன் ஓரியன்டாக சம்திங். அண்ட் ஸ்டோரி டெல்லிங் ஆல்சோ இஸ் லைக் ஒன் ஆஃப் மை திங்ஸ். ஸோ அந்த விதத்தில் ஐ எம் ஒர்க்கிங் அவுட் அண்ட் ப்ரொஃபஷனல் ரேஞ்சுக்கெலாம் இன்னும் போகல. பட் யா சம்திங் ஒர்க் பெட்டர், லைக் சம்திங் எனக்கு தெரிஞ்சு எனக்கே தெரியாது எனக்கு ஒன்று எடுத்து சொல்லியிருக்காங்கன்னும் போது ஐ ஃபெல்ட் ஹாப்பி. ஸோ நரேஷன் இஸ் மை திங் தட் ஐ யூஸ் ஃபார் இம்ப்ரெஸ். நைஸ். சப்போர்ட் மை எக்ஸ் நல்லா பாடுவாங்க. எப்பயுமே கேட்பேன் இது பாடு அது பாடு, கொஞ்சம் கெஞ்சணும், இது பாடுறியா அப்படின்னு. கொஞ்ச நாள் கெஞ்சுக்கு அப்புறம் தான் லைக் ஷி வில் சிங். ஸோ ஐ தாட் மேபி ஒருவேளை இவளுக்கும் யாராவது பாடுறவங்க தான் பிடிக்கும் போல அப்படின்னு நினச்சிட்டு. ஸோ ஐ நியூ ஹர் சாங் லைக் அ ஃபேவரட் சாங். நானும் ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர், பட் ப்ரொஃபஷனல் பாத்ரூம் சிங்கர். நம்ம வந்து ஐ டோன்ட் சிங் இட் லைக் வெல். யூஸ்வலாக பாடிக்கணும்னா அப்படின்னு சொல்லிட்டு லைக் அந்த மியூசிக்கு தான் ஐ வுட் ஆல்வேஸ் கிவ் இம்பார்ட்டன்ஸ். ஐ நெவர் மோர் லைக் அ லிரிக்ஸ் கைண்ட் ஆஃப் காய். ஸோ நான் வந்து உட்காந்து இங்கே புக்கு படித்த மாதிரி ஆன்லைனில் போயிட்டு லிரிக்ஸ்லாம் என்ன அது, ஓ இதுதான் லிரிக்ஸா, இப்படி தான் பாடணுமான்னு சொல்லிட்டு ஐ லேர்ன்ட் இட் அண்ட் ஐ sang to her. ஆனால் சிரிச்சா, ஏன்னா வந்து பிகாஸ் ஐ நாட் நோ ஐம் ஜஸ்ட் சேயிங் பிகாஸ் லைக் இட் வாஸ் லைக் ஹாப்பி பட் ஆல்சோ உனக்கு வரல பட் ஐ ரியலி லவ்ட் இட். when you are in love it's not like trying to impress, not at the start but also during your phases, and I think that's how it grows and everything. Second incident was that first she wrote a letter to me. It was a different feeling which I had because no one has written a letter. இந்த லெட்டர் பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் இருந்தது. She was like pouring her heart in it. அது சில டைம்ஸ் அழுதுலாம் அந்த கண்ணோட அந்த டிராப்ஸ் அதுல இருந்தது. It was a very different feeling about it. So அதனால அப்புறம் I wrote a letter to her as well. There was another woman, my mom, which I love, so I did the same thing. Letter எழுதி 2 நாள் கழிச்சு போனது, and it was like call பண்ணி she was like very happy. Even my father hasn't letter எழுதுனது இல்ல. You are like the first person you have written a letter to me and I'm very proud of it சொல்லிட்டு ஒரு பீரோல எப்பயுமே அது வந்து it's still there. Class friends எல்லாத்தையும் போயிட்டு ஒரு envelope லெட்டர் வாங்கி எல்லாம் எழுதுங்கடா, force them to write it. Everyone shared that they loved it and the மாதிரி, because I think in these days it's very easy to or a happy birthday சொன்னா it's kind of like not transactional, like there's no any meaning to it. I also a year what I did is I also sent handwritten letters from all of my friends that happy birthday and sharing a memory that okay ஒரு 2 வருஷம் முன்னாடி இப்படி பண்ணி இந்த ஞாபகம் இருக்கா அப்படி சொல்ற மாதிரி I wrote it them and small வந்து status எல்லாம் போடாத, because I wanted to surprise other like my friends as well, so that for 1 year I like did an experiment like this and it was like a very amazing experience. I would recommend like maybe try writing a letter to your loved ones or anyone your friends, and I think it will give you a much more different feeling. I'm just sharing it here. Yeah, thank you.
எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து என் தங்கச்சின்னா எனக்கு உயிர். நான் வந்து அம்மா அப்பா கிட்ட வந்து சின்ன வயசுல அடம் பிடிச்சி எனக்கு தங்கச்சி வேணும் எனக்கு தங்கச்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு You are that kid who made the family bigger. ஆனா என்ன ஒரு விஷயம்னா சிப்ளிங்ஸ்னு வந்துட்டாலே வீட்ல வந்து ஒரு டிஸ்பாரிட்டி மாதிரி இருக்கும். இப்போ என் தங்கச்சி வந்து லண்டன்ல பிறந்தது, என் தங்கச்சி வந்து நல்லா பொம்மை மாதிரி அமைதியா இருக்கிறது, நான் வந்து பயங்கரமா பேசுவேன், சரியான வாயாடி. ஆனா சின்ன வயசுல வந்து பயங்கரமா சண்டை போடுவோம். அதனால வந்து எங்க 2 பேருக்குள்ளார வந்து ஒரு பெரிய கேப் மாதிரி விழுந்துருச்சு. ஸோ அவளோட மறுபடியும் எப்படி வந்து என்னால் ரீகனெக்ட் பண்ண முடியும்? ஏன்னா எஸ்பெஷலி 10th 11th 12th வந்து எஸ்பெஷலி கோவிட் டைம் அப்போ அவள் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தா. அவள் அப்போ தான் 5th 6th படிச்சுட்டு இருந்தா. அவள் என்கிட்ட பேச மாட்டானா, ஏன்னா எனக்கும் அவளுக்கு சண்டை, நாங்கள் பேசிக்க மாட்டோம், நாங்கள் எதுவும் இது பண்ணிக்க மாட்டோம். ஸோ அவகிட்ட எப்படி வந்து மறுபடியும் ரீகிண்டில் பண்ணுறது அந்த சிஸ்டர்ஹுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த அப்படின்னு நாங்கள் யோசிக்கும் போது அவளுக்கு இந்த இன்டர்நெட்டில் வந்து ரொம்ப பழகி போனதுனால இந்த அஸ்ட்ராலஜி மீம்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ஸ்கார்பியோவா, நீங்களாம் பேடாஸ் கைண்ட் ஆஃப் பர்சன், உங்களெல்லாம் யாருமே தொட முடியாது, கேன்சரா ஓன்னு உட்காந்து அழு. உங்களுக்கு கேன்சர் பிடிக்காதோ? நான் கேன்சருங்க, என் தங்கச்சி ஸ்கார்பியோ. சரி ஓகே, இவளுக்கு வந்து இந்த மாதிரி சூடோ சயின்ஸான விஷயம்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கைரேகை எப்படி படிக்கிறதுன்னு கத்துக்கிட்டேன். ஜோசியம் கத்துக்கிட்டேன்னு சொல்லுங்க. ஹவு டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, ஹவு டு கேஸ்ட் என்னவோ. அது வந்து பார்த்து இதோ இங்க இருக்கிறது வந்து லைஃப் லைனு, இங்க இருக்கிறது வந்து வெல்த் லைனு. ஸோ இது வந்து உட்காந்து நான் எல்லாத்தையும் படிச்சுட்டு அப்புறம் இந்த அஸ்ட்ராலஜி இதையும் படிச்சுட்டு அவகிட்ட கொஞ்சம் கொஞ்சமா இந்த அஸ்ட்ராலஜி ரிலேட்டட் இதெல்லாம் அனுப்ப ஆரம்பிச்சேன். உடனே அமைச்ச பிறகு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அவளும் வந்து அந்த ஹார்ட் எமோஜியை போடுவாளா. சரி ஓகே இப்போ போய் அவகிட்ட பேச ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரூம் உள்ளார போய் ஐஷு நான் ஸ்கூல்ல ஒன்று கத்துக்கிட்டேன் பாக்குறியா, இப்போ என்ன வேணும் உனக்கு, கையை காமிச்சு அவளுக்கு ஒன்றுனா இது காமிச்சேன். அப்புறம் மொட்டை மாடியை கூப்பிட்டு போனேன். அங்க வந்து ஸ்டார் எல்லாம் தெரியுதா, அந்த கான்ஸ்டலேஷன் தெரியுதா, அது வந்து ஒன்னோடது. அப்படியா நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சது. we slowly started rebuilding our relationship. and இப்போ வந்து even though I have moved away for college and she is back at home, வீட்டில் நடக்கிறது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் அவகிட்ட இருந்து தான் வரும் என்கிட்ட. இப்போ கூட 600 மெசேஜ் இருக்கு என்கிட்ட அவகிட்ட இருந்து. நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா, நான் ஸ்கூல்ல என்ன பண்ணேன்னு தெரியுமா, வீட்டில் என்ன சண்டை நடக்குதுன்னு தெரியுமா உனக்கு, அம்மா அப்பா கிட்ட எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருவா. ஸோ இப்போ எனக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு. என்ன நடந்தாலும் என்ன வந்து தவறா போனாலும் அவ வந்து ஒரு பர்சன் மேல டிபெண்ட் பண்ணோம்னா என்கிட்ட கண்டிப்பா திரும்புவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை என்கிட்ட இருக்கு. ஸோ அதுக்காக நான் கத்துக்கிட்ட கலை கைரேகை படிக்கிறது. Thank you. Amazing. So I'm a teacher by profession. என்கிட்ட யாராவது வந்து இதை நீ பண்ண முடியாதுன்னு சொன்னாங்கன்னா நான் எப்படியாவது பண்ணி காமிப்பேன். 9 மாசத்துல எங்க அம்மா இந்த பொண்ணு நடக்கவே முடியாது போல இருக்கு அப்படின்னாங்க. உடனே நடந்துட்டேன். 9 மாசத்துல சொன்னது புரிஞ்சிருச்சு. ஆமா அப்படிதான் எங்க அம்மா சொன்னாங்க. அம்மா வந்திருக்காங்களா? இல்ல. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு பர்சன் என் லைஃப்ல நான் வந்து இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கிறது வந்து எங்க அம்மா. ஒரு 12 வயசு இருக்கும்போது என்ன எப்ப பார்த்தாலும் 98 வாங்கிட்டு இருக்க 100க்கு போட்டு அடி செம்ம அடி. டீச்சரே நினைப்பாங்க ஐயோ பேசாம நான் உனக்கு அந்த 2 மார்க் கொடுத்துறேம்மா, உங்க அம்மா உன்னை ரொம்ப போட்டு அடிக்கிறாங்கன்னு. பட் அந்த 2 மார்க் வாங்குறது இன்னமும் எனக்கு ரொம்ப கஷ்டம். I'll always be a 98 99 person. எங்க அம்மா வந்து she's a single mom. அப்ப என்னோட வீட்ல இருந்த அக்கா வந்து சரியா சமைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா உப்பு ஜாஸ்தி இல்ல உப்பு கம்மியா போடுவாங்க. சோ அதனால எங்க அம்மா ஏதோ கோவம் போல இருக்கு, ஒரு 10 நாளாவே உப்பே இல்லாத சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நாங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் நான் வந்து எங்க பாட்டிக்கெல்லாம் கால் பண்ணி அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்க நான் சமைச்சு தரேன் அப்படின்னு. ஸோ த ஃபர்ஸ்ட் டிஷ் ஐ மேட் வாஸ் அ வெஜிடபிள் பிரியாணி. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு நான் தான் செஞ்சேனானே என்ன மாதிரிலாம் இருந்தது. அதெல்லாம் டெக்கார்லாம் பண்ணி இங்க வச்சிருந்தா எங்க அம்மா சாப்பிட்டு பார்த்துட்டு she was actually very impressed. அதுக்கப்புறமா என்னோட குக்கிங் சாகா ஸ்டார்டட். எவ்ரி கிறிஸ்மஸ் ஒரு 20 பேர் வருவாங்க வீட்டுக்கு. பிரியாணி மை லவ் லாங்குவேஜ் இஸ் டு குக் ஃபார் பீப்பிள். இன்னமும் ஐ எம் ஸ்ட்ரகிளிங் டு லேர்ன். அந்த 9 மாசத்துல 98 வாங்குனது இன்னமும் 98ல தான் இருக்கு. 9 மாசம் நீங்க நடக்க ஆரம்பிச்சது? ஆமா நான் நடக்க ஆரம்பிச்சது இன்னும் 98ல தான் இருக்கு. ஏன்னா இப்பதான் விழுந்து அடிபட்டு மை போன் broke into 3 pieces. எலும்பு உடைஞ்சதோட இட் ஃபெல்ட் லைக் என்னோட லைஃப்ல இருக்கிற பர்பஸ் உடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. வாட் ஐ தாட் வாஸ் எனக்கு குக்கிங் பிடிக்கல, எனக்கு டான்சிங் பிடிக்கல, ரைட்டிங் பிடிக்கல, சிங்கிங் பிடிக்கல, எதுவுமே பிடிக்கல. ஏன்? பிகாஸ் ஐ ஹாவ் an extra titanium rod in my hand. பட் ஐ ஸ்டார்டட் ஆஸ்கிங் மை செல்ஃப் ஏன் எனக்கு இந்த மாதிரி தோணுது. எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சது வந்து ஒரு செட்பேக்னால என்னால எதுவுமே பண்ண பிடிக்கல. ஐ டேக் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் மை ஸ்டூடெண்ட்ஸ். என்னோட ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னாங்க நீ என்ன முன்னாடிலாம் நிறைய டான்ஸ் வீடியோலாம் போடுவேன், இப்பெல்லாம் எதுவுமே போடுறது இல்லை, குக்கிங் வீடியோ போடுவேன் எதுவுமே போடுறது இல்லையே. நான் கேட்டேன் நீ தான் இன்ஸ்டாகிராம்லயே இல்லையே உனக்கு எப்படி தெரியும்? தே ஸ்டாக் மீ. ஓகே என்னோட ஸ்டாக்கர்ஸ், நான் என்ன பண்றது. ஸோ அப்போ வந்து நேத்து தான் ஐ வெண்ட் ஃபார் அ டான்ஸ் கிளாஸ்.
After 2 months of surgery, I went for it and it was mental struggle more than a physical struggle. Nadula, I was like, இல்ல நம்ம கிளம்பி ஓடிடலாம், நம்ம வேண்டாம், எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, திருப்பி தடுக்கி விழுந்துட்டோம்னா இன்னொரு எலும்பு உடைஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது. I think one art that I'm learning is to impress myself and my mother, to walk properly and to get back up again every time I fall. So thank you so much. எனக்கு ஒருத்தவங்கள ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. He was a yapper. I really liked him. I wanted to impress him. So I wanted to speak his language. தமிழ் தான், ஆனா வந்து மீம் லாங்குவேஜ்னு நம்மளுக்கு ஒன்று இருக்குல்ல, மீம்ஸ்லேயே பேசுவாங்க, ட்ரோல் பண்ணுவாங்க, ரோஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஐ வாண்டட் டு டூ தட். ஆப்பெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், தமிழ் மீம்ஸ் வந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ணேன். அதுலேருந்து வந்து நான் எதுனாலும் என்ன டைலாக்னாலும் நான் வந்து மீம்லையே ரிப்ளை பண்ண ஆரம்பித்தேன். என்னை வீட்டில் பப்புக்குட்டின்னு கூப்பிடுவாங்க. ஸோ பப்புக்குட்டி மீம்ஸ் அப்படின்னு ஒன்றெல்லாம் ஆரம்பித்தேன். எஸ்கேப் வெலாசிட்டின்னு ஒன்று இருக்குது ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸில். ஏர்த்தோட கிராவிட்டியை எஸ்கேப் பண்ண ராக்கெட் ஹேஸ் டு 11 km/s ஸ்பீடில் போனால் தான் இட் கேன் எஸ்கேப் த ஏர்த்ஸ் கிராவிட்டி. ஸோ அதை வச்சு ஒரு கவிதை எழுதினேன். எஸ்கேப் வெலாசிட்டியில் உன்னை கடக்க முயன்றும் உன் ஈர்ப்பு விசையை அதிகப்படுத்தி என்னை உன்னிடம் இழுத்துக் கொள்கிறாய். இயற்பியலில் நீ என்ன விதிவிலக்கா அப்படின்னு. ஸோ இந்த கவிதை நான் வந்து அனுப்பவே இல்லை, பிகாஸ் ஹி வாஸ் நாட் அ குட் கை சொல். ஸோ வந்து ஐ கெப்ட் இட். அதுக்கப்புறம் வந்து 2022ல் நான் ஒரு ஆஸ்ட்ரோஃபிசிஸ்ட் டேட் பண்ணேன், அவருக்கு கொடுத்துட்டேன். பட் வந்து எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளமா இல்லை அது சூப்பர் பவரான்னு தெரிலங்க. நான் யார் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் வருதோ அவங்களுக்கு வந்து விசா கிடைச்சா அப்ராட் போயிடுவாங்க. அந்த பையனுக்கு ஐ வாண்டட் டு டூ சம்திங். 4 hours ஸ்பெண்ட் பண்ணி நான் இந்த வாட்டர் கலர் பெயிண்டிங் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து யாருக்கும் இந்த மாதிரி பெருசாக வைல்ட்லி இன் லவ் நான் எதுவுமே பண்ணது கிடையாது. நான் வந்து வயிற்றுக்குள்ளே இருக்க பட்டாம்பூச்சிக்கெலாம் வயசாகி செத்து பூச்சி போல இருக்கு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் வந்து ரீசெண்டாக ஐ காட் ஃபீலிங்ஸ். ரீசெண்டாக கொஞ்சம் முன்னாடி ஐ காட் ஃபீலிங்ஸ் ஃபார் அ காய். நைட் 2 o'clock he was ranting to me, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது அது இது அப்படின்ட்டு. ஐ ஹவ் நெவர் சீன் ஹிம் திஸ் ஸ்ட்ரெஸ்ட். ஸோ எனக்கும் அவன் வீட்டுக்கும் 15 kilometers. ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்க, ஒரு டீ சாப்பிடலாமா அப்படின்னு நான் கேட்டேன். தேங்க்யூ ஸோ மச். போயிட்டு 2 டீ பாய்லர் டீ ஸ்ட்ராங்காக வாங்கிட்டு அவன் வீட்டுக்கு போய் நாக் பண்ணேன். ஒரு டீ சாப்பிட்டோம் நாங்கள். it didn't work out, but still I didn't do that for the feelings I had for him. It meant how much I'm capable of loving someone. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லைன் பாட்டில் இருந்து everything that kills me makes me feel alive அப்படிங்கிற லைனு. ஸோ ஈவன் எவ்வளோ ஹார்ட் பிரேக்ஸ் எவ்வளோ பிரேக்கப்ஸ் நடந்தாலும் இட் மேக்ஸ் மீ ஃபீல் அலைவ். தட் இஸ் ஹூ ஐ ஆம் அப்படின்னு எனக்கு தோணும்.